ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நிர்பவி சமையல். இன்றைக்கி முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சட்னி நீங்களாக சொல்கிற வரைக்கும் இது முள்ளங்கியில் செஞ்சதுன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ ஒரு முள்ளங்கியை வந்துட்டு சின்ன கிரேட்டரில் துருவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வடை சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் இந்த முள்ளங்கியை வந்துட்டு வாசனை போகிற வரைக்கும் வறுத்துட்டு அதை தனியாக சூடார விட்டுருங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஒன்று இல்லைன்னா 2 பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், 4-5 தேங்காய் துருவல், கொஞ்சோண்டு புளி, உப்பு இதெல்லாமே போட்டுட்டு ஆற வச்சுருந்த முள்ளங்கியும் போட்டுட்டு நைஸாக பேஸ்ட்டாக சட்னி கரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு உளுந்து போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. உங்களுக்கு அதில் பச்சை மிளகாய் பத்தலைன்னா இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு தாளித்து அதில் கொட்டிக்கோங்க. கொட்டினீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டான முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை கூட எல்லாமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இல்லை சாதத்தை கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.